கபிலரின் பாடுபொருளுக்கிடையே ஊடுபொருளாக பயின்று வரும் புலி, யானை, கரடி, ஆமான், பன்றி, குதிரை, நாய் போன்ற விலங்கினங்களும், கடுவன், மந்தி, முசுக்கலை, கருங்குரங்கு போன்ற குரங்கினங்களும், வருடை, மரைஆ, கடமா, முழவுமா போன்ற மானினங்களும், அன்றில், இருதலை, எருவை, கடற்காக்கை, கிளி, குருகு, கூகை, மயில், வானம்பாடி போன்ற பறவை இனங்களும், அசோகு, அவரை, இற்றி, உளிஞை, உன்னம், எருக்கு, ஐவனம், கோங்கு, சந்தனம், சுரபுன்னை, சேம்பு, ஞாழல், வெதிர், வேங்கை போன்ற மரவகைகளும், தெருள், தோன்றி, நரை, நெய்தல், நொச்சி, பித்திகம், மிளகு, முல்லை, வயலை போன்ற கொடி வகைகளும். இவ்வளவும் கபிலர் பாட்டுக்குள்ள இருக்கு. வேளாண்மை துறைக்கு எனது விண்ணப்பம் ஒன்று, இத்தனை வகை மரங்களையும் நீங்கள் கண்டறிந்து தமிழர்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் என்பது எனது விண்ணப்பம். இந்த மரங்கள் குறைந்து விடக்கூடாது. இந்த மரங்கள் இன்னும் பல்க வேண்டும். 99 வகை பூக்களை கபிலர் பெருமான் பட்டியலிட்டிருக்கிறார். நான் பூக்களை படிக்கிற போது குமரி வந்து விட்டார். குமரிக்கு பூ பிடிக்கும், பூவுக்கும் குமரியை பிடிக்கும். நான் பூவை வாசிக்கிற போது குமரி வந்தாரா அல்லது குமரி வந்த போது நான் பூ பறித்தேனா என்று எனக்கு தெரியவில்லை. குமரி அவர்களே, உங்களுக்கு 99 வகை பூக்களை கபிலரே பறித்து வைத்திருக்கிறார். கபிலனின் காதலி நீங்கள். இங்க பாருங்க, ஒன்சன் காந்தல். இது கொஞ்சம் நீளமான பட்டியல் இருந்தாலும் இந்த சொற்கள் எங்கள் தமிழர்களின் செவியில் புகுந்து இதயத்தில் கிடந்து மூளையில் பதிந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற காதல் உள்ளவன் நான். ஒன்சன் காந்தல், ஆம்பல், அனிச்சம், தங்கைய குவளை, குறிஞ்சி, வெட்சி, செங்குடு வேரி, தேமா, மணிச்சிகை, உரிதுநாறு, அவிழ்தொத்து, உந்தூள், கூவிளம், எரிபுரை எருளம், கல் சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, வான்மூங்குடசம், எருவை, செருவிளை, மணிப்பூங்கருவிளை, பயினி, வாணி, பல்லினர் குரவம், பசும்பிடி, வகுளம், பல்லினர் காயா, திரியமர், ஆவிரை, வேரல், சூரல், குறி, பூளை, குருநெருங்கண்ணி, குறுகிலை, மருதம், விரிபூங்கோங்கம், போங்கம், திலகம், தேங்கமிழ் பாதிரி, செருந்தி, அதிரல், பெருந்தன் சண்பகம், கரந்தை, குளவி, கடிகமிழ் கலிமா, தில்லை, பாலை, கல்லிவர் முல்லை, குல்லை, பிடவம், சிறுமாரோடம், வாழை, வள்ளி, நீள்ளொரு நெய்தல், தாழை, தளவம், முள்தாள், தாமரை, ஞாழல், மௌவல், நருந்தன் கொகுடி, சேடல், செம்மல், சிறுசங்குரலி, கோடல், கைதை, கொங்குமுதல் நறுவழை, காஞ்சி, மணிக்குலை, கழுகமல் நெய்தல், பாங்கர், மராம், பல்பூன் தணக்கம், சங்கை, இலவம், தூங்கினர் கொன்றை, அடும்பு, அமராத்தி, நெடுங்குடி, அவரை, பகன்றை, பலாசம், பல்பூம்பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்து, வாரம், தும்பை, துழாய், சுடற்பூந்தோன்றி, நந்தி, நரவம், நரும்புன் நாகம், பாரம், பீரம், பைங்குறுக்கத்தி, ஆரம், கால்வை, கடியிரும் புன்னை, நரந்தம், நாகம், நள்ளிருள் நாரி, மாயிரும், குருந்தும், வேங்கையும். கபிலர் பெருமான் என்ற ஒரு புலவர் மட்டும் இல்லாவிட்டால் புலவரை ஏன் போற்றுகிறோம்? நல்ல கவிஞனை ஏன் கொண்டாடுகிறோம்? மறந்து போன வாழ்வை பதிவு செய்து விட்டு போகிறவன் என்ற ஒரே காரணத்திற்காக, இழந்து போன சொற்களை ஈட்டிக் கொடுக்கிறான் என்பதற்காக. ஆகிய பூவினங்களுக்கும் பாட்டு பொருளாய் பயின்று வந்து வாழ்வின் வழிபாட்டு பொருள்களாகின்றன. செயற்கையில் கடவுளை கண்ட இனங்களுக்கிடையே இயற்கையில் கடவுளை கண்ட இனம் தமிழினம். இந்த அசையாத கொள்கையின் நிலை கொண்டுதான் பனை ஓலையில் எழுத்தாணியை அசைய விடுகிறார் கபிலர். பேராசிரியர் ஞானசுந்தரம் புலியும் யானையும் என்று ஒரு கதை சொன்னார். கபிலர் இன்னொரு கதை சொல்லுகிறார். இந்த கதையில் ஒரு புலியின் செயல்தான் என்னை ஈர்த்தது. என்ன சொல்றாரு? புலியோடு சண்டையிட்டு வென்று மலைவெளியில் தூங்கும் யானை தன் கனவிலும் அக்காட்சி கண்டு வெகுண்டு கண்விழித்து பூத்திருக்கும் வேங்கை மரத்தை புலியென கருதி அதனோடு மோதி
பின்னர் மெய்தெளிந்து நாணமுற்று நிற்கும் மலைநாடனே. அதுதான் அழகு. பகல்ல ஜெயிச்சிருச்சு, வேங்கை மரத்தடியில் தூங்குது, கனவு வருகிறது, கனவிலும் அந்த யானை வருது, புலி வருது. அவள் கண் விழிச்சு பார்த்தா ஒரு வேங்கை மரம் இருக்கு. அந்த வேங்கை மரத்தை புலி என்று கருதி குத்துகிறது, குத்தி கண் விழித்து தெளிகிறது, கனவு தெளிகிறது. கனவு தெளிந்த பிறகு ஐயோ இது கனவென்று தெரியாமல் நான் வேங்கை மரத்தை குத்தி விட்டேனே என்று புலி நாணுகிறது. புலி நாணப்பட்டால் எப்படி இருக்கும்? சாரி, யானை யானை நாணப்பட்டால் எப்படி இருக்கும்? யானையின் நாணம். ஒரு யானை நாணத்தால் சிவந்தது என்று எழுதினால் எப்படி இருக்கும்? ஒரு யானை நாணத்தால் சிவந்தது என்று எனக்கு கற்பனை வருகிறது. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கபிலன் எழுதிய கவிதை, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு பிறந்த வைரமுத்துவுக்கு யானை வெட்கப்பட்டு சிவந்தது என்று ஒரு சொல் கிடைக்க வைக்கிறது. இதுதான் தமிழின் தொடர்ச்சி, இதுதான் தமிழின் நீளம். இவர் ஒருத்தர் திருந்தணும். ஒரு அரசியலுக்கு போயிடுமா? நீ ஏன் விஷால் அரசியலுக்கு போயிடுன்ற? டோட்டலாக நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டு அதில் ஒரு நல்லது பண்ணுறது, அதையாவது ஸ்டடியாக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லது பண்ணட்டுமேன்ற. நான் அரசியலுக்குலாம் போக வேண்டான்னு சொல்லலை. பட் இங்கே உன்னோட இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு, உன் மாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு அப்படி ஒரு மாஸ் கிரியேட் ஆகுது, அப்படி இது நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னை திட்ட